வணக்கம். திரையரங்கம். ஆசைகள் ஆயிரம். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜி பிரஜித். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் நடிகர் ஜெயராம். அவரின் மகன் காளிதாஸ் படத்திலும் அவருடைய மகனாகவே படம் முழுக்க வருகிறார். தந்தையும் மகனும் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். காளிதாஸ் அஜீஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஆடி பாடி விளையாடி அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நடிப்பு அப்படின்ற மேட்டரில் அந்த இளைஞனுக்கு அளவற்ற ஆர்வம். தான் நடிக்கிறது அதை நண்பர்கள்ட்ட சொல்லி செல்ஃபோனில் படமாக்கி ரீல்ஸாக போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொழுதுபோக்கே அதுதான். எப்படியாவது தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டணும், நடிப்பு திறமையை பயன்படுத்தி எப்படியாவது திரைப்படங்களை நடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அது. அவருடைய அப்பா கதாபாத்திரத்தில் வரக்கூடியவர் அவருடைய உண்மையான தந்தையான ஜெயராம் தான். படத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வர்றாரு. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஜெயராம் தன்னுடைய மகனை படிக்க வைக்கணுன்றக்காகவும் பிரகாசமான எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுக்கணும் அப்படின்றக்காகவும் எந்த அளவிற்கு கடுமையாக உழைக்கிறார் அப்படின்றத படத்தில் நமக்கு காட்சியாக காட்டியிருக்காங்க. ஜெயராமனுடைய மனைவியாக இதில் வரவங்க ஆஷா சரத். ஒரு அருமையான குடும்பம். தன்னுடைய மகன் அருமையான எதிர்காலத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பாடுபடக்கூடிய தந்தை கதாபாத்திரம் ஜெயராமுக்கு. ஆனால் தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலம் வாழ்க்கையில் ஒரு முன்னணி நடிகராக வர வேண்டும் அப்படின்ற மனசுக்குள்ளே வச்சுட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் அஜீஷ் கதாபாத்திரம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய மகனை பார்க்க சென்ற ஒரு இடத்தில் சிறிதும் எதிர்பாராமல் நடிக்க வேண்டிய நிலை ஹரிஹரன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயராமுக்கு உண்டாகி விடுகிறது. ஜெயராம் கேமராவுக்கு முன்னாடி போய் நின்று நடித்ததை பார்த்து எல்லாருமே கை தட்டுறாங்க. அவர் நடித்த காட்சி படத்தில் இடம்பெற்று விடுகிறது. மகன் நடிப்பதற்காக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்க சிறிதும் எதிர்பாராமல் தந்தை நடிகராக ஆகிவிடுகிறார். அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகின்றன என்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் இருவருக்கும் எதிராக சுமித் ராகவன் என்ற முன்னணி திரைப்பட நடிகர் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் பார்க்கிறோம். தந்தையையும் மகனையும் மோதவிட்டு எந்த அளவிற்கு அதில் அந்த கதாபாத்திரம் குளிர் காய்கிறது என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அந்த திரைப்பட நடிகரால் எந்த அளவிற்கு அந்த குடும்பத்தில் பாதிப்பு உண்டாகிறது, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே எப்படிப்பட்ட விரிசல் உண்டாகிறது, இதையெல்லாம் தாண்டி எந்த அளவிற்கு வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் அங்கு நடைபெறுகின்றன என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். தந்தை மகன் என்ற இந்த இருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடிய சம்பவங்களை வைத்து ஒரு கதையை, திரைக்கதையை எழுதிய இணை இயக்குனராக படப்பிடிப்பு களத்தில் பணிபுரிந்த இஷானி கிருஷ்ணா பிரபல பட தயாரிப்பாளரான கோகுலம் கோபாலனிடம் கூற அவர் கதையை படமாக்குவது என்ற தீர்மானத்திற்கு வருகிறார். அந்த தந்தை கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகிறவர் ஜெயராம். அந்த மகன் கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகிறவர் காளிதாஸ். தந்தை மகன் இருவருமே திரைப்படத்திலும் தந்தையாகவும் மகனாகவும் நடிக்கப் போகிறார்கள் என்ற தகவலுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இப்படிப்பட்ட ஒரு இனிய அனுபவம் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரக்கூடிய அனைவருக்கும் உண்மையாகவே உண்டாகிறது என்பதுதான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஹரிஹரன் கதாபாத்திரத்தில் ஜெயராம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஜெயராம் இந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு அருமையாக பண்ணுவார்ன்றது நமக்கே நல்லா தெரியும்ல. குடும்ப கதை, தனக்கே ஏற்ற கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் உண்மையாகவே ஜெயராம் பாராட்டுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்தை பார்க்கும்போது நம்ம படம் பார்க்குறோன்ற ஃபீலிங்கே உண்டாகலை. உண்மையாகவே ஹரிஹரன்ற அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அதில் ஜெயராம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. படம் முழுக்க ஜெயராம் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த கதாபாத்திரத்திலேயே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்றது தான் உண்மை. படம் முழுக்க அவர் வரக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, அது எல்லாமே ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு
மிக இயல்பான நடிப்பு திறமையுடன் இருக்கிறது. ஜெயராம் தன்னுடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு மிகுந்த ஈடுபாட்டுடன் படம் முழுக்க நடித்திருக்கிறார். படம் முழுக்க நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத விட படம் முழுக்க அவர் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மகன் அஜீஸ் கதாபாத்திரத்தில் காளிதாஸ் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கே இருக்கக்கூடிய துள்ளல் நடிப்பு அப்படின்றல அதை மிகவும் அருமையாக அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜெயராமனுடைய மனைவியாக வரக்கூடிய ஆஷா சரத் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் எந்த அளவிற்கு அந்த நடுத்தர குடும்பம் பாதிக்கப்பட்டு அப்படின்றல கணவனையும் தாங்கிக்கிட்டு மகனையும் பொறுத்துக்கிட்டு கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி அப்படின்ற அந்த இல்லத்தரசியினுடைய பங்கு இருக்கு பாருங்கள். அதை உண்மையாகவே ஒரு ஃபில்ம் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த கதாபாத்திரம் உண்மையாகவே வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை கண் முன்னாடி நமக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காங்க ஆஷா சரத். ஆஷா சரத்தை தவிர வேறு யாராவது இந்த அளவிற்கு நடிச்சிருக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான். அந்த அளவிற்கு அவர் அந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை பதித்திருக்கிறார். சுமித் ராகவன் என்ற அந்த உச்ச நட்சத்திர கதாபாத்திரத்தில் அந்த உச்ச நட்சத்திர கதாபாத்திரத்தில் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பவர் ஷராஃபுதீன். மிகச்சிறந்த நடிகர், அருமையான நடிகர், எப்படிப்பட்ட கதாபாத்திரத்துக்கும் உயிர் தரக்கூடிய திறமைகளை கொண்ட நடிகர். அவருடைய ஆழமான நடிப்பு திறமையை இந்த திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரம் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. ஜூட் ஆந்தனி ஜோசப் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கிரியேட்டிவ் டைரக்டர். இவரும் அரவிந்த் ராஜேந்திரனும் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். மிகவும் அருமையாக திரைக்கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வரூப் பிலிப் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இவருடைய அருமையான சினிமாட்டோகிராஃபியை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. சனல் தேவ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். அருமையான கதையமைப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு மிகவும் சிறப்பாக இவருடைய பின்னணி இசை துணை புரிந்திருக்கிறது. தந்தையையும் மகனையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடும்ப கதையை மிகவும் சிறப்பாக ஜி பிரஜித் இயக்கியிருக்கிறார். ஜெயராமும் அவருடைய மகன் காளிதாசும் இணைந்து நடித்திருக்கக்கூடிய ஆசைகள் ஆயிரம் என்ற அருமையான மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கட்டாயம் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். நிச்சயம் இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும்.